சீமான் அவர்களுடைய தலைமையில் மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு. இப்போ 2-3 நாளாக என்னை தூங்கவே விடல. மாநாட்டுக்கு எப்போ போவோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இப்போ நம்ம மாநாட்டு திடலுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த மாநாட்டு திடலை பார்க்கும்போது எப்படி இருக்குது, ஏற்பாடுகள் எப்படி இருக்குது? திடல் வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்குது. இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில் தமிழக அரசியலே பார்க்காத அளவுக்கு மாநாடு வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொடிகள் வந்து ஒரு 22 கிலோமீட்டருக்கு முன்பாகவே வந்து வைக்கிறாங்க. வரும்போதே பார்த்தோம். நான் கூட நினைச்சேன் இதான் மாநாடு திடல் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு. ஃபுல்லாக வந்து கொடிகள் இருக்குது. அதே மாதிரி உள்ளேயும் வந்து பெண்களுக்கு தனியான அந்த கழிவறை வசதிகளாக இருக்கட்டும், இருக்கைகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. கண்டிப்பாக வந்து மற்ற கட்சி மாநாடுகள் போல் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநாடாகவோ அல்லது வந்து பெண்கள் வந்தாங்கன்னா கொஞ்சம் அச்சப்படணுமோ அப்படின்னு நினைக்கிற மாநாடாகவோ இது இருக்காது. உறுதியான நானே ஒரு பெண்ணு தான். இத்தனைக்கும் சொல்லப்போனால் நான் வந்து ஒரு கர்ப்பிணி பெண். அப்படியுமே எனக்கே வந்து இந்த மாநாடு வந்து சேஃபாக தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப சாதாரணமான பெண்களுக்கெல்லாம் வந்து உண்மையிலே இந்த மாநாடு சேஃபான மாநாடாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. யாரும் நம்மளை இடிப்பாங்களோ அப்படின்னு நீங்கள் திமுக அதிமுகவில் பார்த்த மாநாடுகள் போல் இந்த மாநாடு வந்து உறுதியாக இருக்கு. இப்போ பேசும்போது கூட ஒரு விடயம் சொன்னீங்க, 22 கிலோமீட்டருக்கு முன்னாலேயே கொடிகள் ஊண்டப்பட்டிருக்கு அப்படின்னு. அந்த பக்கம் 22னா இந்த பக்கம் ஒரு 20 கிலோமீட்டர் கொடி ஊட்டி வச்சிருக்காங்க. இப்போ என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, இதுவரை ஆண்ட கட்சி திமுகவோ இல்லை ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவோ இல்லை ஆண்ட கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவோ இல்லை பணம் பலம் படைத்த பாஜகவோ காங்கிரஸோ மிக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் பாஜகலாம் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு மாநாடு தமிழ்நாட்டில் போட்டதில்லை. குறிப்பாக திமுக அதிமுக கூட இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு மாநாடு போட்டதில்லை. ஆனால் இவ்வளோ பிரம்மாண்டமான மாநாடு இந்த தேர்தல் சமயத்தில் போட வேண்டிய தேவை என்ன? ரெண்டாவது, எல்லாருமே வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த பொருளாதாரம் எங்கேருந்து வருது? அண்ணன் வந்து சீமான் அண்ணன் வந்து கூட்டணி வைத்தா கூட யார்கிட்டயாவது பணம் வாங்கினாரு இந்த மாநாடு நடத்தாருன்னு சொல்லலாம். கூட்டணியை வைக்காம ஏன் இவ்வளவு பெரிய மாநாடுன்னு ஒரு கேள்வி. 234 தொகுதியுடைய வேட்பாளர்களே அறிமுகப்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சி வரைவு, அதுதான் நாம் தமிழர் கட்சியுடைய பிரதான புத்தகம். எல்லா கட்சிக்கும் ஒரு இது இருக்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சிக்குன்னு இருக்கக்கூடிய பிரதான புத்தகம் என்ன அப்படின்னா அந்த ஆட்சி வரைவு தான். அது அனைத்தையும் விளக்கப் போகிற ஒரு மிகப்பெரிய மாநாடாக இருக்கும். இப்போ 2016-21 நம்ம தேர்தல் காலத்தில் என்ன நம்ம சொன்னோமோ அதை தான் 2026 நம்ம சொல்ல போகிறோம். அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீங்கள் வந்து உங்களோட வந்து நீங்கள் மறுசீரமைப்பு செய்யணும். அதனால் 2016 கொடுத்த ஆட்சி வரவே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம். அதை மக்கள் இடத்துல தெளிவுபடுத்தணும். அது மட்டும் இல்லாமல் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய மாநாடு ஒரு சாதாரண மாநாடாக இருந்துடக்கூடாது. ஏன்னா இந்த களம் நாம் தமிழர் கட்சிக்கான களம். இப்போ இந்த காலத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய பலத்தை நாம் தமிழர் கட்சி நிரூபிக்கணும். அதனால் இந்த மாநாடை நாங்கள் மிக பிரம்மாண்டமாக நடத்துகிறோம். அதுலேயும் பணம் எப்படி வருது அப்படின்னா எல்லாரும் சிறுக சேமிச்சது தான். எல்லோரும் 100 ரூபா, 1000, 2000, 10,000 அவரவர்களால் விரும்பினதை அவங்கவுங்க கொடுக்குறாங்க. அதாவது மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேசக்கூடிய, மக்களுக்காக நடத்தக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. மக்கள் வந்து விரும்பி பணம் செலுத்துறாங்க. நம்ம வந்து யாருடைய கழுத்துலையும் கத்தி வச்சு காசு கொடுங்கன்னு கேட்கல. எந்த கார்பரேட் கம்பெனிட்டையும் நம்ம பாண்டு போட்டு நம்ம தேர்தல் பத்திரத்தில் பணம் வாங்காத ஒரே கட்சி கார்பரேட் பாண்டு வந்து நம்ம போடல. அதே போல நம்ம வந்து எந்த ஒரு லாட்டரி டிக்கெட் வித்து இந்த மாநாடு நடத்தல. மாறாக மக்கள் அவர்களுடைய வேர்வையை அதெல்லாம் இல்லை, வியர்வையை சிந்தி உழைச்ச காசுல சிறுக சேமிச்சு இந்த மாநாடு